சாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கேம் யூடியூப்பில் நம்ம வந்து முன்னாடி போன வீக் வந்து ரிபப்ளிக் டே 77th ரிபப்ளிக் டே ஸ்பெஷலாக நம்ம வந்து கஞ்சி பாக்ஸ் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷார்ட்ஸு சேலஞ்சான பூம் பூம் சேலஞ்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். முன்னாடி வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் பாட்டு வீடியோ போட்டுருந்தோம், அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபீமேல் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்னென்னு யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் சேலஞ்சு பண்ணுறவங்க இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க மேக்ஸிமம்க்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிப்ஸில் ஒரு சிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த சிப்ஸில் வந்து என்ன சொல்கிறது, அந்த சிப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரோ இருக்கும், 3 இருக்கும். ஸோ அதில் அந்த பூம் பூம்னு அவங்க செட் பண்ணுவாங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செட் பண்ணணும். அப்படி ஒரு வேளை 3 பேருமே பூம் பூம், அதாவது நம்ம 3 பூம் பூம் எடுத்துட்டோன்னா நம்ம அவுட்டு. இதே வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு வேளை 3 பூம் எடுத்துட்டாங்கன்னா நம்ம வின்னு, ஏன்னா அவங்க அவுட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம பூம் தான் செட் பண்ண போகிறோம். இங்கே ஓகே, பூம் செட் பண்ணியாச்சு. அவங்களும் நம்மளுக்கு பூம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கணும். சேஃப். ஓகே, நம்ம வந்து இப்போ பூம்னா இப்போ 4 ரோவில் 3 தான் பூமு. ஸோ மீதி எல்லாமே வந்து சேஃப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ பூம், பூம் நம்மளுக்கு என்னங்க, அவங்களுக்கு பூம் வருதா இல்லையா? போச்சு, 2வது பூமு. இன்னும் நம்மளுக்கு ஒரு லைஃப் தாங்க இருக்குது. போ, அவங்களுக்கும் ஒரு பூம் தான் வந்திருக்கு, நம்மளுக்கு 2 லைஃப் கோவிந்தா போயிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு பூம் எடுத்தோன்னு வைங்களேன், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இது வேறு ஆடு வரைய ரோலை வந்து நிற்குதே. சரி, எடுப்போமா? ஓகே, சேஃப். ஓகே, அவங்களும் சேஃபு. இப்போ நம்ம வந்து சேஃபான ஐட்டம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கே பூம் செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ 3வது பூம், அவங்களுக்கு 2வது பூம் ஆயிடுச்சு. இப்போ 3வது பூம் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல. ஓகே, சேஃப் மக்களே. அவங்க இந்த நம்ம பூம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்க. நம்ம தான் பூமு சுத்தம் 3 பூம் எடுத்தால் நம்ம அவுட்டு. சரி, ஓகே, திருப்பி வந்து நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ ஆரம்பிப்போமா? இந்த வாட்டி வந்து கேக்கு இதே நான் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அதனால் நிறைய பை பண்ணிவிட்டு எல்லாம் ஆடு பார்த்து வாங்கிட்டேன். இந்த வாட்டி உங்களுக்கு பூம் எப்படி செட் பண்ணுறது? ஐயோ, இது வேறு வெறுப்பேற்றுதுங்க ஆடு. நம்மளுக்கு முன்னாடியே செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, 3 பூம் செட் பண்ணியாச்சு. நம்ம செட் பண்ண பூம்லாம் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃபு. போச்சு, சாப்பிடல மக்களே. சரி, 2வது ரவுண்டு, 2வது தடவையாச்சும் சாப்பிட்றாங்களா? இல்லைங்க, நான் பேசாமையே பின்னாடி பூம் செட் பண்ணியிருக்கணும். அவங்க போச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு பூம் அவுட்டு. சுத்தம், நம்மளுக்கு ஒரு லைஃப் வந்து கோவிந்தாவாயிடுச்சு. சரி, ஏதாச்சும் ஒரு பூமாச்சு எடுங்குங்க. நல்ல வேலை, சேஃப். நம்ம வந்து இந்த வாட்டி சேஃபு. ஏதாச்சும் ஒரு பூம் எடுத்தாவாச்சும் பரவாயில்ல மக்களே. 3 பூமே எடுக்காமல் இருக்காங்க, எனக்கு அதான் கவலையாக இருக்குது. எடுங்கடா, நம்ம தான் 2 பூமு. போச்சு, சுத்தவங்க சேஃப். அவங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம தான் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு பூம் எடுத்துட்டாங்க அவங்க. இப்போ 3வது பூம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஏதோ குத்து மதிப்பாக கொடுப்போம்பா. சேஃபு. ஐயோ, அவங்க தேவையில்லாதான் சாப்பிட்றாங்க பாருங்க. நம்ம பூம் வச்சுருக்கிறது சாப்பிட்ற மாட்டேப்பா. 2வது பூம் அவங்களுக்கு. இப்போ இது 3த்துல ஏதோ ஒரு இதில் பூம் இருக்குது நினச்ச பூம். ஓகே மக்களே, நம்ம அவுட்டு. பரவாயில்ல, நம்ம வந்து கேம் விட்டு வெளியே வந்துடுவோம். திருப்பி நம்ம உள்ளே ப்ளே பண்ணுவோம். மறுபடியும் கேக்கு தானே கொடுக்குறேன். 2 பேருமே பண்ண சேம். சரி, நம்ம எப்படி செட் பண்ணலாம்? இது யார் ஐ லைக் ஆடுன்னு உயிரை வாங்குறானுங்க மக்களே. இந்த வாட்டி ஃப்ரெண்டு 3 செட் பண்ணுமா? ஃபஸ்ட் இல்லை இந்த டைமிங் இங்கே ஓகே, 3 பூம் செட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பூம் 3 வாட்டி தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். அவங்க எங்கே பின்னாடி. ஸோ அங்கேயே நான் பூம் செட் பண்ணிக்கலாம். 3 மக்களே, நம்மளுக்கு அவ்வளோ அறிவு. சரி, அவங்க வந்து அப்படியே லைனாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைனாக வந்தாங்கன்னா கூட போச்சு, நம்மளுக்கு ஒரு பூமு. போச்சுங்க, அவங்க லைனாக வரல. சரி, அவங்க மதியம் போய் நம்ம 2வது பூமு.
நானேப்பா அவங்களுக்கு பூம் வந்துச்சு. அதாவது நானே வாலண்டியராக வாங்கி கட்டிக்கிறேங்க. ஐயோ வீட்டில் வேறப்பா யாருக்கே எழுத்து போச்சு, அவங்களுக்கு 2 எழுத்து அவுட்டு. இப்போ அவங்க பின்னாடி இருக்க அந்த கேக் திட்டாங்கன்னா எனக்கு பூனாவது என்ன சொல்கிறது, அந்த பூம் சேலஞ்சும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பயத்திலே பின்னாடி சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கேருந்து பூம் வைப்பாங்கன்னே தெரியல மக்களே. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாருங்கள் மக்களே, ஏதாச்சும் ஒன்று எருங்கப்பா. இன்னும் நம்மளுக்கு ஒரு பூம் இருக்குது, 2 பேருமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ எது எடுக்கிறது? போச்சு. இப்போ நடுவில் இருக்கிறது எனக்கு என்னமோ பூம்னு தோணுது. சைடில் போச்சு. நம்மளுக்கு அறிவு மக்களே, அறிவு. பாருங்கள், நம்ம தான் அவுட் ஆகிட்டோம். நம்மளுக்கு பூம் வைக்க தெரியல மக்களே. ஐயோ உயிரை வாங்குறானுங்க. இப்போ டெய்ரி மில்க் பைசா ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க, தள்ளுங்கடா. ஓகே, இந்த பூம் செட் பண்ணுறோம் நம்ம. சரி இது வேற. இது பூமு, இந்த பூமு, அப்புறம் இறங்கி செட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் வச்சா கரெக்டாக எனக்கு. ஃபஸ்ட்டு இது 3 வைப்போம். இது 3த்துக்கு கண்டிப்பாக அவங்க அவுட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே சேஃப்ங்க. போச்சு. நான் சைடில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏங்க நம்மளுக்குப்பா அவங்களுக்கு பூமு. ஐயோ நம்மளுக்கு 2 பூம் ஆயிடுச்சுங்க. சுத்தம். நம்மளுக்கு இருக்க அறிகுறைக்கு எப்படிதான் மக்களே ஆகும். இப்போ அவங்க 3வது பூம் எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ நம்ம 3வது பூமும் வச்சு நம்ம 3வது லைஃப்பும் கோவிந்தாவாயிடும். பாருங்கள் மக்களே, அவங்க 1 தான் எடுத்திருக்காங்க. இதுவா? ஐயோ அவுட்டு. நான் சொல்லல, அவுட்டுங்க, அவுட்டு. இந்த வாட்டி நம்ம கப் கேக் சூஸ் பண்ணுவோம். மைஃபான் ஏதோ சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில. அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த வாட்டி இங்கே செட் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் செட் பண்ணால் தான் மேக்ஸிமம் ஆக மாட்டேங்குது. ஐயோ பூமையே போய் திங்கிறேங்க நான். என் நேரம் அவங்க கரெக்டாக பார்த்து செட் பண்ணுறாங்க மக்களே. அவங்க என்ன சொல்கிறது, மூளை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்மார்ட்டாக. போனட்டிங்கிச்சு இப்போ திங்கவே இல்லை. உஷார் இல்லை, சேஃப் மக்களே. இந்த சேஃப்லாம் பிரச்சனை இல்லை பா. சேஃப் பா. பூம் அவங்களுக்கும். இப்போ நம்மளுக்கு 2வது பூம் எங்கே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆமாம் 2வது பூம் அவங்களுக்கு. ஐயோ 2வது பூமு. சேஃப் மக்களே, சேஃபு. இதுவா? இல்லை, சேஃப். போச்சு. 5 இருக்கா? சேஃப். நம்மளுக்கு ஒரே ஒரு பூம் தான் வந்துச்சு. 2வது பூம் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, மேக்ஸிமம் நினச்சேன். இப்போ அவங்க ஆமாம் போட அவங்க தான், நம்ம தான் மக்களே வின்னு. சூப்பரு. ஓகே, இன்னொரு ரவுண்டு போகலாமா? ஜாலியாக இருக்குது. 2வது ரவுண்டு நான் என்ன செட் பண்ணலான்னு இருக்குன்னா, முட்டை இல்லை ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் மக்களே. சரி, நம்ம அதையும் செட் பண்ணுவோம். திருப்பி அங்கே வச்ச மாதிரியே 3 பூம்ஸு வச்சாச்சு. இப்போ உள்ளே போகலாமா? அப்போ இங்கே மறுபடியும் பூம் இல்லை மக்கள். இந்த வாட்டி இங்கே பூம் இல்லை. இவங்க என்ன மக்கள் ஃப்ரெண்டில் திங்கிறாங்க. ஐயோ நம்ம நேரம் மக்களே, நம்ம நேரம் அவசரப்பட்டு என்னோடமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைனாக தின்னாங்கன்னா நல்லாயிருக்கும். லைனாக சாப்பிடுவாங்களா? ஓகே மக்களே, அவங்களுக்கும் ஒரு பூமு. அவங்களுக்கு இந்த பூம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வேறு மக்களே. ஸோ உயிரை வாங்குதாங்கடா. சரி, சேஃப். அவங்களும் சேஃபு. இப்போ பூம் எதில் இருக்குன்னு வேறு தெரியல நம்மளுக்கு. இது இருக்கும் இல்லை, பூம் இல்லை. அவங்களுக்கு 2வது பூமு. இப்போ இதில் இருக்குது பூமு. ஓகே, சேஃப். நம்ம தான் மக்கள் இந்த வாட்டி வின்னு. சூப்பரு. 2 வாட்டி அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்திருக்கு. ஜெயிச்சிட்டோம் அவங்க கூட. சரி, ஓகே. திருப்பி நம்ம இந்த ஆப்பிள் சூஸ் பண்ண போகிறோம். அவங்களும் ஃப்ரூட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நமக்கு பூம் இங்கே இப்படி வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தான் ஆரம்பிக்கணுமா? அது எப்படிங்க நீ மட்டும் ஆரம்பிக்க சொல்கிறாங்க? அவங்க ஆரம்பித்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும்ல. ஓகே. இல்லை, ஐயோ மக்கள் நம்மளுக்கு எப்படி மக்கள் 2 பூம். ஐயோ மக்களே, இப்போ 3வது பூம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அவுட்டே.
பாருங்க நமக்கு ஒரு பூம் தான் இருக்குது. ஐயோப்பா நல்ல வேலை. சரி நல்ல வேலை. ஓகே சேஃப். ஆப்பா அவங்களுக்கு 2 பூம் ஆயிடுச்சு. இப்போ அவங்களும் அந்த 3வது பூமை தின்னுட்டாங்கன்னா அவங்களும் அவுட்டு, நம்மளும் அவுட்டு. ஸோ 2 பேருமே ட்ரால் இருக்கும். யார் ஜெயிக்கணும்னு பார்ப்போம். சரி இல்லை மக்களே, நம்ம தப்பிச்சிட்டோப்பா. நம்ம தான் இந்த வாட்டி வின்னு. சூப்பரு. சரி ஓகே மக்களே, இந்த கேம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒண்டர்ஃபுல்லான கேம் எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் வாட்டி பார்த்தேன். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையுமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். பை பாய்.